السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 128 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 129வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு முழு பயனையும் அடைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஜுமூஉ தக்சீர் என்ற பொது தலைப்பின் கீழ் 2 பாடத்தை பார்த்தோம். ஜுமூஉல் கில்லத், ஜுமூஉல் கஸ்ர். 3லிருந்து 10 நபருக்குள் அந்த எண்ணிக்கைக்குள் உள்ளதை அறிவித்தால் அந்த வசனுக்கு ஜுமூஉல் கில்லத் என்றும், 3லிருந்து எல்லையற்று எவ்வளவு பேரை அறிவித்தாலும் அது ஜுமூஉல் கஸ்ரத் என்றும், ஜுமூஉல் கில்லத்திற்கு 4 பிரபலமான வசன்கள் அஃபுல் வசன், அஃப்ஆல் வசன், அஃஇலத் வசன், ஃபிஅலத்துன் வசன். 4 வசன்கள் அது எப்பொழுது எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றும், அதே போல ஜுமூஉல் கஸ்ரத்திற்கு பல வசன்கள் இருக்கின்றன. அதிலேயே மிகவும் சட்டத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய 4 வசன்கள் ஃபுஅலுன், ஃபஅலா, கமலத்துன், ஃபஅலத்துன் வசன், ஃபுஅலா வசன். 4 நாம் பாடத்தில் கண்டோம். அது இல்லாமல் பிரபலமாக உள்ள பல வசன்களை நாம் அந்த பாடத்தின் தொடர்ச்சியிலே காயிதாயிலே பல புதிய வசன்கள் கசரத்திலே நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆஹ் உதாரணமாக ஃபுஅலத்துன், ஃபுஅலுன், ஃபுஆலுன், அஃஇலாஉ, ஃபுஅலுன், ஃபிஅலுன், ஃபிஆலுன், ஃபுஊலுன், ஃபவாயிலு, ஃபஆயிலு, மஃபாயிலு என இத்தனை வசன்கள் எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்கு எப்படி அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக காயிதாக்களிலும் பாடங்களிலும் நாம் கண்டு முடித்து விட்டோம். ஆகவே நாம் தொடர்ந்து 2 பாடங்களாக ஜுமூஉ தக்சீரை தான் 2 பாடங்களாக பிரித்து கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இது இரண்டிற்கும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், பயிற்சிகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள், ஜுமூஉ தக்சீரை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை, ஒரு புரிதலை இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் பெறுவோம். அல்லாஹு தாலா ஜுமூ தக்சீரை தெளிவாக விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள் இப்பொழுது பயிற்சிக்குள் போவோம். பயிற்சி 3. பயிற்சி 3 என்ன சொல்றாங்க? உதுக்குர் முஃப்ரதாத்தி குல்லி ஜம்இன் மினல் ஜுமூஇல் ஆத்தியதி. பின்வரும் பன்மைகளில் இருந்து ஒவ்வொரு பன்மையின் ஒருமைகளை கூறு. ஒபையின் மாக்கான மின்ஹா லில் கஸ்ரதி ஒமாக்கான லில் கில்லதி. இன்னும் அந்த பன்மைகளில் இருந்து, பின்வரும் பன்மைகளில் இருந்து அதிகத்திற்கு எது ஆகியிருக்கிறதோ அந்த ஒன்றை விளக்கு. ஒமாக்கான லில் கில்லதி, குறைவுக்கு எது ஆகியிருக்கிறதோ அந்த ஒன்றையும் விளக்கு. ஆமா, ஜுமுல் கில்லத், ஜுமுல் கஸ்ரத் 2 படிச்சிருக்கோம்ல, அது 2 என்ன செய்ய சொல்றாங்க, எது ஜுமுல் கில்லத்து எது ஜுமுல் கஸ்ரத்து என்பதை நம்மளுக்கு விளக்க சொல்றாங்க. இதுக்கு நம்ம இதை விளங்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த வசன்களை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஜுமுல் கில்லத்துடைய வசன்கள் ரொம்ப கம்மி தான் நமக்கு சொல்லி கொடுத்தது. அஃஉல் வசனு, அஃஇலத் வசனு, அஃஆல் வசனு, ஃபிஅலத் வசனு, இந்த 4 வசனங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜும்முல் கில்லத்து இதை தவிர்த்து வரக்கூடியதுதான் ஜும்முல் கஸ்ரத்து தான். சரியா? நம்ம இதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். வாருங்கள், கீழே நமக்கு பதில் கொடுக்கிறார்கள், அதையும் நாம் பார்த்து விடுவோம் அதுலயே. சரியா? இப்ப பாருங்க, பயிற்சி 3 இந்த இருக்கு பாருங்க. அல் அன்பியா அப்படின்னா இறை தூதர்கள், நமக்கு தெரியும் பன்மை. அப்ப இதோடைய ஒருமை நபியுன், இறை தூதர். சரியா? ஆஹ் இறை செய்தி சொல்பவர்கள் அன்பியா. நபியுன்னா என்னது? இறை செய்தி சொல்லக்கூடியவர்கள், கூடியவர், ஒருவர், ஒருமையில. சரியா? இப்ப இது அஃபீலா. இப்ப இது என்ன வசன்ல வந்திருக்குன்னா அஃபீலா, அந்த வசன்ல வந்திருக்கு. அப்ப அஃபீலா வசனு ஜம்மு கஸ்ரத்துல தான். ஜம்மு கசரத் என்றால் 3லிருந்து எத்தனை எண்ணிக்கைகள் வேணா எடுத்துக்கொள்ளும், அது ஜம்மு கசரத்து. ஜம்மு கில்லத் என்றால் பாடத்தின் ஆரம்பத்தில் கூட சொன்னோம், 3லிருந்து 10 எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டால் அது ஜம்மு கில்லத். சரியா?
அப்ப ஜம்உ கஸ்ரத்தீன். அன்பியா என்பது ஜம்மு கஸ்ரத்தீன். அடுத்து பாருங்க, அஷ்பாலுன். அப்ப சிங்கக்குட்டிகள். அதோடைய ஒருமை இங்க இருக்கு பாருங்க, ஷிபுலுன், சிங்கக்குட்டி. ஃபிஅலுன். அப்ப இது ஜம்உ கில்லத்தின். அதுலதான் நம்ம பார்த்தோம் இதோடைய வசன். சரியா? ஃபிஅலத்துன் பார்த்தோம். சரியா? அப்ப அஃஆல் வசன். ஆஹ் அது வந்திருக்கு அஃஆல். நம்ம சொன்னோம்ல, அஃஉல் வசன், அஃஆல் வசன், அஃஇலத் வசன், ஃபிஅலத். அப்ப இது அஃஆல் வசன் தானே, அப்ப ஜம்மு கில்லத்தி. சரியா? அந்த 4 வசன் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஜம்மு கில்லத் தெரிஞ்சாவே ஜம்மு கசரத் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, ஹுரூபுன். அப்ப ஹுரூபுன் என்பது போர்கள். ஹர்புன் போர்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஜம்உ கசரத்தின். இது கசரத்துடைய பன்மை. ஏன்னா நம்ம 4 கில்லத்துடைய 4 வசனமே இல்லை இதுல. சரியா? அதை வச்சு ஏன்னா ஜம்மு கசரத்து நிறைய இருக்கு. அதை மனப்பாடம் செய்யறதை விட ஜம்மு கில்லத்து 4 தான். அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு தவிர எல்லாமே என்னதுதான், ஜம்மு கசரத் தான். சரியா? அப்ப இது அஃஉல் வசனியும் இல்ல, அஃஆல் வசனியும் இல்ல, அஃஇலத் வசனியும் இல்ல, ஃபிஅலத் வசனியும் இல்ல. இப்போ இது என்னதுதான், ஜம்மு கசரத் தான். சரியா? தஷ்ரிபத்துன். அஃஇலத் வசன்ல இருக்கா? அப்ப அஃஇலத்து ஜம்மு கில்லத்து தான், ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரியா? அப்ப பாருங்க, அஷ்ரிபத்துன். ஆஹ் ஷராபுன், பானம். அஷ்ரிபத்துனா பானங்கள், குடிபானங்கள். இப்ப ஜம்மு கில்லத்தின், ஏன்னா அஃஇலத் வசன் ஜம்மு கில்லத்துல தான் படிச்சோம். அடுத்து பாருங்க, ஹுஃபாதுன், பாதுகாக்கக்கூடியவர்கள். ஹாஃபிதுன்னா பாதுகாக்கக்கூடியவன். அப்ப ஃபுஆல் வசன், அந்த 4 வசன் ஜம்மு கில்லத்துல எதுவுமே வரல. அஃஇலத்துலயோ இல்ல வேற அஃஉல் வசன் எதுலயுமே வரல. அதனால ஜம்மு கசரத்தின், ஜம்மு கசரத்து தான். அடுத்து பாருங்க, கடைசியாக அஅதுமுன். இதோடைய ஒருமைன்னா அவ்முன். இப்ப அதும்னா எலும்பு, அதோடைய பன்மை அதும், எலும்புகள். இப்ப அஃஉல் வசன் நம்ம படிச்சோம். அஃஉல் அஃஇலத் நம்ம முன்னாடியே சொல்லணும்ல. அப்ப ஃபர்ஸ்ட் தான் படிச்சோம், அஃஉல் வசன் தான். அப்ப ஜம்மு கில்லத்தின், கில்லத்துடைய பன்மை ஜம்மு கில்லத்தாக இருக்கிறது. இல்ல அரபியிலே மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம், அதனால அரபியிலே சொல்லுவோம். ஜம்மு கில்லத்தாக இருக்கிறது. அப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. வாருங்கள் இப்பொழுது 4வது பயிற்சியை காண்போம். இப்ப 4வது பயிற்சி என்ன சொல்றாங்க, ஆத்தி ஜுமு அல் அவுசானில் அத்தியத்தி. பின்வரும் வசன்களுக்கு வசன் தந்திருக்காங்க. பின்வரும் வசன்களின் மீது பன்மைகளை கொண்டு வா. ஒபையின் மாக்கான மின்ஹாலில் கசரதி மாக்கானில் இல்லதி. இன்னும் அந்த பன்மைகளில் இருந்து அதிகத்திற்கு எது ஆகியிருக்கிறதோ அதை விளக்கு. வமாக்கான இல்லத்தி, குறைவுக்கு எது ஆகியிருக்கிறதோ அதை விளக்கு. இந்த வசன்கள் எதெல்லாம் அதிகம், எதுவெல்லாம் குறைவு என்பதை விளக்கு. முன்னாடியே சொல்லிடுறோம், இன்னொரு தடவை. இந்த 4 என்னென்ன, அஃஉல், அஃஆல், அஃஇலத், ஃபிஅலத். அஃஉல், அஃஆல், அஃஇலத், ஃபிஅலத். அது கொடுக்கல. சரியா? அதனால தவிர எல்லாமே என்னது, ஜம்மு கசரத் தான். பாருங்கள் இப்பொழுது அதுக்கு பன்மையை கூறுவோமா. பன்மைகளை சொன்னாங்க. அதனால இங்க நம்ம பாடத்துல பார்க்க போறோம். பன்மைகள்னா 3 வந்தாதான் அது பன்மைகள். அதனாலதான் 3 ஜம்முகள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஃபுஅலுன் வஸன். ஃபுஅலுன் வஸன் என்பது ஜம்மு கஸ்ரத்தின், ஜம்மு கஸ்ரத் தான். இதை நாம சொன்னோம்ல, அஃஉல், அஃஆல், அஃஇலத். ஒரு வஸன் தரல, என்னது, அது ஃபிஅலத் வஸன். 3 வஸனையும் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அஃஉல், அஃஆல், அஃஇலத். சரியா? இப்ப நம்ம அதை தவிர எல்லாமே ஜம்மு கஸ்ரத் தான். இங்க எல்லாத்தையும் குறிப்பிட சொன்னாங்க, குறிப்பிட்டாச்சு. ஃபுஅலத் என்பது ஜம்மு கஸ்ரத்தின், ஜம்மு கஸ்ரத் தான். அதுக்கு 3 உதாரணம், 3 பன்மைகள். ஏன்னா பன்மைகள்னு சொன்னாங்க, எத்தனைன்னு சொல்லல. இப்ப 3, ஜம்முடைய குறைஞ்சபட்சம் என்னதுதான், 3 தானே. அதாவது 3 கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்கும். சரியா? இப்ப அது 3ஐயும் பார்த்துருவோமா. இப்ப பாருங்க, ஹம்ருன் சிவப்புகள், சுஃப்ருன் மஞ்சள்கள், ஹுல்லுருன் பச்சைகள். சரியா? இப்ப இதெல்லாம் பார்த்தாச்சா. இப்ப அடுத்து பாருங்க, ஃபுஅலுன் வஸன் ஜம்மு கசரத்தின். இது ஜம்மு கசரத் தான். ஏன்னா அந்த 4 வஸன் ஜம்மு இல்லத்து 4 தவிர மிச்சம் எல்லாமே என்னதான், ஜம்மு கசரத் தான். சரியா? அப்ப இது எண்ணிக்கை பழைய 3ல இருந்து எத்தனை வேணா நம்ம நாடலாம். சரியா? அதுக்கு பாருங்க, லுஜஜுன். என்னது, லுஜுன்னா அலைகள். ஆஹ் லுஜத் நாம சொன்னோம்ல, அலைகள்னு அர்த்தம். சரியா? ஹிஜஜுன்னா ஹுஜஜுன் ஆண்டுகள். முதன் கத்திகள். சரியா? அடுத்து பாருங்க, அஃஉல் வஸன். அஃஉல் என்பதும் என்னதுதான், ஜம்உ கில்லத். நான் சொன்னல, ஃபர்ஸ்ட் வஸனே தானே படிச்சோம் ஜம்மு கில்லத்துல. அஃஉல் ஜம்மு கில்லத் தான். அப்ப 3ல இருந்து 10 வரைக்கும் தான் எண்ணிக்கை குறிக்கும் பெரும்பாலும். சரியா? அன்ஃபுசுன், அதுருன், அபுஹுருன். அப்ப அன்ஃபுசுன்னா உள்ளங்கள், அதே போல அதுருன்னா முழங்கைகள், அபுஹருன்னா கடல்கள்.
சரியா? அடுத்து ஃபுஊலுன் வஸ்ன். அப்ப 4 வசன்ல கட்டுப்படல, அப்ப ஜம்மு கஸ்ரத் தான். ஜம்மு கஸ்ரத்தின் குலூபுன் உள்ளங்கள், உகூலுன் அறிவுகள், ஜுனூதுன் படைகள். அப்ப அஃஆலுன் என்பது நம்ம படிச்சிட்டோம். ரெண்டாவது வசனே தான் படிச்சோம்ல, அஃஆல் வசன் தான். இப்ப ஜம்மு கில்லத்துல, அப்ப ஜம்மு கில்லத்தின், இது ஜம்மு கில்லத் தான். இதுக்கு 3 உதாரணம். அமாலுன் வேலைகள், அவுகாத்துன் நேரங்கள், அல்ஆபுன் விளையாட்டுகள். இப்ப அஃபீலா வசன் பாருங்க, ஜம்மு கஸ்ரத்தின், இது கஸ்ரத்துடைய பன்மை தான். ஏன் 4 வசன்ல ஜம்மு கில்லத்த 4 தவிர மிச்சம் எல்லாம் என்னதான் ஜம்மு கஸ்ரத் தான். அஃபீலா என்பது ஜம்மு கஸ்ரத்தின், ஜம்மு கஸ்ரத் ஆகும். அதற்கு 3 சொன்னோம்ல, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அன்கியாஉ தூய்மையானவர்கள், அத்தகையாஉ பயபக்தி உடையவர்கள், அக்ரிபாஉ உறவினர்கள். அஃபீலத்துன் இது 3வது வசனம் நம்ம படிச்சோம் ஜம்மு கில்லத்துல. சரியா? ஜம்மு கில்லத்தின் அஃபீலத் என்பது ஜம்மு கில்லத் தான். அப்ப அர்கிஃபத்துன், அப்ப அர்கிஃபத்னா ரொட்டிகள். அதுக்கப்புறமா அமீதத்துன் தூண்கள், அன்சிஜத்துன் திசுக்கள். சரியா? அப்ப இது மூணுத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, எல்லாத்துக்கும் அவன் ஜம்மு கில்லத் கசரத் சொல்லியாச்சு. அதே போல பன்மைகளை சொல்லியாச்சு. இப்ப வாருங்கள் நாம் அடுத்த பயிற்சியை பார்ப்போமா? இப்ப பயிற்சி 5ஐ பார்ப்போம். இப்ப பயிற்சி 5ல என்ன சொல்றாங்க? ஹாத்தி குல்லல் ஜுமூஇ அல்லதி தஸ்ததீஉ லித்தியானு பிஹா லிகுல்லி முஃப்ரதின் மிம்மா யஅதி. ஒவ்வொரு பன்மைகளையும் கொண்டு வா. அல்லது எத்தகைய பன்மைகள் தஸ்தத்தியோ நீ சக்தி பெறுவாயே, அல் இத்தியான பிஹா அந்த பன்மைகளை கொண்டு வருவதை வருவதற்கு நீ சக்தி பெறுவாயே. அந்த பன்மைகளை கொண்டு வருவதற்கு சக்தி பெறுவாயே. நீ குள்ளி முஃப்ரதின் மிம்மாயத்தி வரும் ஒன்றிலே பின்வரும் ஒன்றிலே ஒவ்வொரு முஃப்ரதுக்கும் அந்த பன்மைகளை கொண்டு வருவதற்கு நீ சக்தி பெறுவாயே. அத்தகைய பன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ கொண்டு வா. கீழே ஒவ்வொரு முஃப்ரது கொடுத்துட்டாங்க. இதுக்கு எத்தனை பன்மை உன்னால கொண்டு வர முடியுமோ அத்தனை பன்மை நீ என்ன செய்ய கொண்டு வா. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வகையான பன்மை இல்ல, பல வகையான பன்மைகளும் வரும். சரியா? எத்தனை வகையா உன்னால கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் என்ன செய்யும், நீ கொண்டு வான்றாங்க. சரியா? அப்ப இங்க அர்த்தம் பாத்துருவோம், கீழே என்ன செஞ்சிருவோம், அது அவங்க சொன்ன மாதிரி எத்தனை வகையா இருக்கிறதோ அதோடைய பன்மைகளை மட்டும் சொன்னா போதும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, லில் உன். இப்ப லில் உன்னா விலா எலும்பு. சரியா? இங்க லாமுக்கு சுக்குன் வரணும். லில் உன் அப்படின்னா விலா எலும்பு. காத்திபுன்னா எழுதக்கூடியவன். சரியா? எழுத்தாளன். ஷரீஃபுன்னா கண்ணியமானவன். நஃப்சுன் என்பது ஆன்மா. நஹ்ருன் என்பது ஆறு. சரியா? வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம், அதனுடைய பன்மைகள் எத்தனை வகையாக கொண்டு வர முடியும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். இங்க இருக்கு பாருங்க. லில்உன் என்பதுக்கு லுலூஉன், அதே போல அல்லுலுஉன், அல்லுலாஉன் என 3 பன்மைகள் கொண்டு வரலாம். ஃபுஊல் வசன்ல கொண்டு வரலாம், அஃபூல் வசன்ல கொண்டு வரலாம், அஃஆல் வசன்லையும் கொண்டு வரலாம். சரியா? ஷரீஃபுன், அப்ப இதுக்கு ஷுரஃபாஉ, அஷ்ராஃபுன், ஷராஇஃபுன், ஷராஇஃபு அப்படின்னு 3 வகையா. என்னென்ன வசன்? ஃபுஅலா வசன், அஃஆல் வசன், என்னது ஃபஆஇல் வசன். இந்த 3 வசன்ல என்ன செய்யலாம், ஷரீஃபுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா பாருங்க, காத்திபுன் அதுக்கு குத்தாபுன், கதபத்துன் ரெண்டுமே சொல்லலாம். எழுத்தாளர்களுக்கு அர்த்தங்கள் மாறாது, பன்மைகள் வகைகள் மாறலாம், அதோடைய வசன்கள் மாறலாம், அர்த்தம் ஒண்ணுதான். சரியா? அடுத்து நஃப்சுன், அன்ஃபுசுன் உள்ளங்கள், நுஃபூசுன் உள்ளங்கள். சரியா? அப்ப இங்க ஃபுஆல் வசன்லயும் ஃபஅலத் வசன்லயும் காத்திபுக்கு வரும், ஜம்மு தக்சீர். அதே போல நஃப்ஸ், நஃப்ஸுக்கு அன்ஃபுஸ் அஃபுல் வசன்ல வரும், ஃபுஊல் வசன்ல வரும். 2 வகை. இப்ப சாத்தியமான எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாங்கல்ல, இப்ப இது 3 தான் வரும், இது தாண்டி வராது. அதனால தான் அதை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நஹருன், நஹருனுக்கு என்னென்ன வரும்? அன்ஹுருன், அதே போல அன்ஹாருன், நுஹூருன். அஃபுல் வசன்ல வரும், அஃஆல் வசன்ல வரும், ஃபுஊலுன் வசன்ல வரும். ஆறுகள், கண்ணியமானவர்கள், விலா எலும்புகள், எழுத்தாளர்கள், உள்ளங்கள். இதோடைய பன்மை மேல சொன்ன அதே அர்த்தத்தின் பன்மைகள் தான். சரியா? அப்ப அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சாச்சு, எதனையெல்லாம் கொண்டு வர முடியும் அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. சரியா? இப்ப வாருங்கள் அடுத்த பயிற்சி, பயிற்சி 6ஐ காண்போமா? இப்ப பயிற்சி 6 என்ன கேள்வி? பயிற்சி 6, இஜ்மாயில் கலிமாத்தில் ஆத்தியத்த பின்வரும் வார்த்தைகளை ஒரு பன்மையாக்கு, ஜம்அ தக்சீர் ஜம்மு தக்சீராக பன்மையாக்கு, வைதா ஹதஸ பிஹா இஅலானுன் ஃபபையின்ஹு. அப்ப அந்த வார்த்தைகளை கொண்டு ஜம்மு தக்சீரா ஆகிய அந்த வார்த்தைகளை கொண்டு உண்டானால், இஅலால் உண்டானால், ஃபபையின்ஹு அந்த இஅலாலை விளக்கு. இப்ப இஅலால் என்றால் நம்ம முன்னாடி நஹூல் வாதி பகுதி 2ஆம் நிலையில் பகுதி 1 ஆரம்பத்திலே
ஏழால் ஒரு நீண்ட பாதம், அதை நாம் பார்த்தோம் அல்லவா. அதாவது இல்லத்தான எழுத்துக்கள் வரும்போது அந்த மாற்றங்கள் வரும் அல்லவா, அந்த மாற்றங்களுக்கு தான் ஏலால் என்பார்கள். அது அரபியிலே மனப்பாடம் பண்ணோம், அங்கங்கே சொன்னோம். சரியா? ஏலால் இல்லத்தான எழுத்துக்கள் வரும்போது அங்கு சில மாற்றங்கள் வரும். அப்படியா? ஏல- இல்லத்தின் எழுத்தின் காரணமாக வரக்கூடிய மாற்றம் ஏதேனும் நிகழ்ந்தால், அந்த வார்த்தைகளை கொண்டு உண்டானால் ஃபபையின்ஹு, அந்த மாற்றத்தை என்ன செய்ய நீ விளக்கு. அப்ப என்னென்ன மூணு எழுத்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்களா, இந்த மூணு எழுத்துக்கு தான் நம்ம சொல்ல போறோம். சரியா? அப்ப காசினா கடுமையானவர், முதியத்துன்னா கத்தி, அதீமத்துன்னா மகத்தானதுன்னு அர்த்தம். வாருங்கள் நம்ம அதை விளக்குவோமா. கீழே இருக்கு பாருங்க, அதோடைய பதிலை இப்பொழுது பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் காசின் என்பதற்கு குசாத்துன் கடுமையானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு அஸ்லுஹா குசாத்தின் என்ற வார்த்தையின் அசலாகிறது, அந்த கலிமாவின் அசலாகிறது குஸ்வத்துன். அதாவது இதோடைய வசன் என்னன்னா ஃபுஅலத்துன். என்ன வசனு? ஃபுஅலத்துன். அப்ப குசபத்துன் அப்படிதானே வரணும். ஃபுஅலத்துன்னா என்ன வரணும்? குசபத்துன் தானே வரணும். ஆனா குசாத்துன் வந்திருக்கிறதே, அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், ஏதால் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப இல்லத்தின் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதான் இப்ப விளக்க போறோம். அஸ்லுஹா குசவத்துன், குசவத் என்பதா இருக்கும். ஹர்ரக்கத்தில் வாவு. அப்ப ஏழால இந்த சட்டம் படிச்சோம். வாவுக்கு ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபதஹ் இருந்தால், வாவுக்கு ஹரக்கத் இருந்து அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஃபதஹ் இருந்தால் அந்த வாவ் அலிஃபாக புரட்டப்படும் என்று சட்டம் படித்தோம் அல்லவா. அதான் சொல்றாங்க பாருங்க. ஹர்ரக்கத்தில் வாவ் ஹரக்கத் பெற்று விட்டது. வன் ஃபதஹ மா கப்லஹா, அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபதஹ் பெற்று விட்டது. ஃபகுலிபத் அலிஃபன், எனவே அலிஃபாக புரட்டப்பட்டது. அதனால வாவ் ஹரக்கத் பெற்று அதுக்கு முன்னால் ஒன்றுக்கு ஃபதஹ் வந்துட்டனால இந்த வாவு அலிஃபா புரட்டி குசாத்துன் என்று படித்தோம். சரியா? அதோடைய ஏழால விளக்க சொன்னாங்க, விளக்கியாச்சு. சரியா? அடுத்து பாருங்க ரெண்டாவது, இதோடைய பன்மை முதன். இப்ப முதன் என்றால் ஃபுஅலுன் வசன்ல வந்திருக்கு. அஸ்லுஹா கத்திகள்னு அர்த்தம். அப்ப அதனுடைய அஹ், எதனுடைய பன்மை? முதியத்துடைய பன்மை தானே முதன். இப்ப இதோடைய கத்திகள் அசல்ல ஃபுஅலுன் வசன். ஃபுஅலுன் முதயுன் அப்படிதானே வரணும். அதான் முதன் என்ற வார்த்தையின் அந்த கனிமாவின் அசலாகிறது முதயுன். ஃபுஅலுன் முதயுன் என்பதா இருக்கும். அப்ப இங்க என்ன சட்டம்? யா ஹரக்கத் பெற்று அதற்கு முன்னாடி உள்ள ஃபத்தஹ் பெற்று விட்டால் அந்த யாவா அலிஃபா மாத்தணும். தஹர்ரக்கத்தில் யா, ஓ யா ஹரக்கத் பெற்று விட்டது. ஒன் ஃபத்தஹ மா கபலஹா, அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஃபத்தஹ் பெற்று விட்டது. யா ஹரக்கத்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கு. ஃபகுலிபத், எனவே அந்த யா அலிஃபன் அலிஃபாக புரட்டப்பட்டது. அந்த யா அலிஃபாக புரட்டப்பட்டு முதன், அதாவது தன்வீனாக படிக்கும் பொழுது நக்கீராவாக படிக்கும் பொழுது முதன்னு படிப்போம். அதுவே அலிஃப்லாம் நுழைஞ்சிச்சுன்னா அல் முதா அப்படின்னு அலிஃப் வந்துடும். இந்த சட்டம் நம்ம மக்கசூரான அலிஃப் வந்தால் அந்த பாடத்திலே நம்ம பார்த்து விட்டோம். எனது தன்வீன் உடன் படிக்க வேண்டும், அலிஃப் சொல்லக்கூடாது என்றும் நக்கீராவாக இருந்தால். அதே அலிஃப்லாம் மாரிஃபாவாக மாறிவிட்டு அல் முதா என்று நம்ம படிக்க வேண்டும் என்று அங்கே பார்த்தோம் அல்லவா. வாருங்கள் இப்ப கடைசியா அதீம் மற்றும் அதுக்கு அவோ இமு என்ன வரணும்? அவோ இமுன்னு வரணும். அப்ப அஸ்லுஹா அதனுடைய அசல் ஆகிறது. எதனுடைய அசல்? அவா இமுடைய அசல். சரியா? அவா இமு என்ற கலிமாவின் அசல் ஆகிறது அவாயிமு. அவாயிம் என்றுதான் இருக்க வேண்டும். இப்ப ஏன்னா முஃப்ரதுல யாதா இருக்கு, இங்கேயும் யாதா வரணும். ஏன் அம்சா வந்துச்சு? வக்காத்தில் யாஉ பாத அலிஃபி ஃபஆஇல். மஃபாயில்னு தவறாக கொடுத்துள்ளார்கள். இங்க என்னதான் வரணும்? ஃபஆஇல் தான் வரணும். ஏன்னா ஃபஆஇல் வசன் தான் அவாயிம். நம்ம பாடத்துலயும் ஏழால் பாடத்துலயும் ஃபஆஇல் வசன் தான் பார்த்தோம். அந்த ஃபஆஇல் வசனும் முன்தஹல் ஜுமல கட்டுப்பட்டதுதான். இப்ப ஃபஆஇல் வசனின் அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து விட்டது. இப்ப ஃபஆஇல் வசன்ல இங்க அலிஃப் வந்திருக்கா? இந்த அலிஃப் வசனுக்காக, ஃபஆயில் வசனுக்காக வந்த அலிஃப். அந்த அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து விட்டது. சரியா? வக்கானத் மத்தன் ஜாயிதன் ஃபில் முஃப்ரதி, முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாக இருந்தது. அப்ப ஐன் ஃபா கலிமா, வா ஐன் கலிமா, மீம் லாம் கலிமா, இந்த யா என்பது அதிகப்படியானது தான். அதுவும் மத்தாவாக இருக்கிறது. அதுக்கு முன்னாடி கசர் தானே இருக்கு, அவீம் அப்படின்னு யா மத்தாவா தானே இருக்கு. அப்ப அதிகப்படியான யாவாக இருக்கிறது. அப்ப முன்தஹல் ஜுமு, நம்ம மேல பாடத்துல பார்த்தோம். முன்தஹல் ஜுமுல ஏழால் படத்துல பார்த்தோம்னா முன்தஹல் ஜுமுஆக இருந்து அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து, அது அந்த யா என்பது முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாவாக இருந்தால்
அந்த யாவை ஹம்சாவாக புரட்ட வேண்டும் என்று அதான் சொல்றாங்க ஃபகுலிபத் ஹம்சத்தன். எனவே ஃபஆஇல் வஸ்னுடைய அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து விட்டது. அந்த ஒருமையில் அதிகப்படியான மத்தாக அந்த யா ஆகிவிட்டது. ஃபகுலிபத் எனவே புரட்டப்பட்டு விட்டது ஹம்சத்தன். அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த பயிற்சியை பார்த்து விட்டோம். வாருங்கள் அடுத்து 7வது பயிற்சியை இப்பொழுது நாம் காண்போம். இப்ப 7வது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க. அஹ் என்னன்னா யுஜ்மஉ தாயின், தாயின் என்ற வார்த்தை பன்மையாக்கப்படும் அலா தவாயின் வ துஆத்தின். தவா என்ற வசனிலும் துஆத் என்ற வசனின் பிரகாரமும் பன்மையாக்கப்படும். ஃபஹல் ஹுனாக ஃபர்குன் ஃபி முஃப்ரதி குல்லி மின்ஹுமா. இங்கு ஃபர்குன் வேறுபாடு இருக்கிறதா ஃபி முஃப்ரதி குல்லி மின்ஹுமா, அவைகளிலிருந்து அந்த தவா துஆ துஆத் இருக்கிறது அல்லவா, அவைகளில் இருந்து ஒவ்வொன்றின் முஃப்ரதிலேயே வேறுபாடு இருக்கிறதா. இப்ப தவாவுடைய முஃப்ரத் அதே போல துஆத்துடைய முஃப்ரதிலே ஏதேனும் வேறுபாடு இங்கே இருக்கிறதா. ஏன்னா தாயின் என்பது தவாயினும் எடுக்கப்படும், துஆத்தும் எடுக்கப்படும். அப்ப தவாவுடைய முஃப்ரதிலேயும் துஆத் என்ற முஃப்ரதிலேயும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா. ஏன்னா பன்மையாக்கப்படுது, தாயின் என்பதற்கு தான் ரெண்டுமே பன்மையாக்கப்படுது. அப்ப ஏதாச்சும் வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். வாருங்கள் கேள்விக்கான பதிலை காண்போம். அப்ப தாயின் என்பது ஜம்உஹா, அந்த தாயினுடைய பன்மையாகிறது தவாயின். தாயின் என்ற கலிமாவின் பன்மையாகிறது தவாயின். தவாயின் என்பதா இருக்கும். அல வஸ்னி ஃபவாயில். ஃபவாயில என்ற வசனின் பிரகாரம் தவாயின் என்பதாய் இருக்கும். தாயின் என்ற கலிமாவின் பன்மை ஃபவாயில் என்ற வசனின் பிரகாரம் தவாயின் என்பதா இருக்கும். ஏன் கலிமத்து தாயின் வஸ்ஃபுன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு அர்த்தம் பார்த்துருவோம். தாயின் என்பதற்கு அழைக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இல்லாட்டி தூண்டக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தூண்டக்கூடிய காரணம்னு என்ன செய்வாங்க, அர்த்தம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம அர்த்தத்தை வச்சுதான் வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் ஃபவாயில் வசன் எப்பொழுது வரும் என்றால், ஒரு காரணம் அர்த்தம் வச்சோம்னா அது ஆறறிவற்றதற்கும் நம்ம காரணம் சொல்லலாம். மலைக்கு காரணம், பயணத்திற்கான காரணம் அப்படின்னு ஆறறிவற்றதற்கு தாயின் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சரியா. தாயின் என்பதற்கு நம்ம அர்த்தத்தை யார் கூட சேர்க்கிறோம்னு கவனிச்சுதான் ரெண்டு வசனும் பிரியுது. அப்ப ஃபவாயில் என்ற வசனு ஆறறிவற்றதற்கு தன்மையாக இருந்தால் ஃபவாயில் வசன்ல வரும். ஃபுஅலத் வசன்ல வரணும்னா அது ஆறறிவுக்கு அவனுக்குரிய ஒரு தன்மையாக இருந்தால்தான் ஃபுஅலத் வசன்ல வரும். இப்ப ஃபுஅலத் என்று நாம் படிக்கும் பொழுது அது ஆறறிவனுக்குரிய தன்மையாக தான் படிக்க வேண்டும். அப்ப அழைக்கக்கூடியவர்கள் என்பது, அழைப்பது என்பது யாருடைய தன்மை, ஒரு அழைக்கக்கூடியவர்கள் என்பது ஆறறிவுடைய மனிதனுடைய தன்மை. அதனால ஃபுஅலத் வசன்ல நம்ம படிக்கும் பொழுது அழைக்கக்கூடியவர்கள் எப்படின்னு அர்த்தம் வைக்கணும். ஃபவாயில் வசனுக்கு வரும் பொழுது தவாஇ என்று ஃபவாயில் வசன் வரும்போது அழைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது. காரணம் அந்த வசனி எதற்காக உருவாக்கப்பட்டது, ஆறறிவு அற்றதற்காக உருவாக்கப்பட்டது. அப்ப காரணங்கள்னு அர்த்தம் வைக்கணும். ரெண்டும் தாயின் தான், அதோடைய அர்த்தங்களை கவனிச்சு ரெண்டு வசனா பிரியுது. அப்ப ஃபுஅலத் வசன்ல துஆத் என்று வந்தால் அதற்கு அழைக்கக்கூடியவர்கள் தான் அர்த்தம் வைக்கணும். ஏன்னா ஃபுஅலத் வசன் ஆறறி உடையவனுக்கு தான் தன்மையாக வரும். அதனால அழைக்கக்கூடியவர்கள் தான் அர்த்தம் வைக்க வேண்டும். அதே போல தவாயின் வந்து விட்டால் அந்த ஃபவாயில் வசன் ஆறறிவற்றவனுக்கென்று வைக்கப்பட்டது. அதனால காரணங்கள் தான் அர்த்தம் வைக்க வேண்டும். அதே ஒருமையில இருந்தா ரெண்டுமே அர்த்தம் வைக்கலாம். தாயின் என்று என்னது, அழைக்கக்கூடியவன் தான். தாயின் என்பது தூண்டக்கூடியது, காரணம்னு அர்த்தம் வைக்கலாம். அதோடைய பன்மை என்பது நம்ம தன்மையை கவனிச்சு ஆறறிவனுக்கு உரியவனுக்கு நம்ம தன்மையா கொடுக்கிறோமா, இந்த ஆறறிவற்றவனுக்கு தன்மையா கொடுக்கிறோமான்னு கவனிச்சு ரெண்டு வகையாக பன்மையாக மாறுகிறது. அதான் சொல்றாங்க கலிமத்து தாயின். தாயின் என்ற வார்த்தையாகிறது, அதாவது இதற்கு தூண்டக்கூடியது, காரணம்னு அர்த்தம் வைக்கணும். இப்ப காரணம் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை வஸ்ஃபுன்னி முதக்கரின் கைரி ஆக்கினின் அல வஸ்னி ஃபாயிலின். ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் ஃபாயில் தாயின் கடைசியில அந்த யா போக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நக்கிராவாக இருந்தா அந்த மன்கூஸோடைய யா போக்கப்பட்டு நம்ம என்ன செய்வோம், தன்வீன் கொடுப்போம்ல, அதனாலதான் போக்கப்பட்டிருக்கு. அப்ப ஃபாயில் தாய் ரெண்டும் ஒரே வசன் தான். இப்போ ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் ஆறறிவற்ற ஆண்பாலுக்குரிய தன்மையாக இருக்கிறது. இப்ப காரணம் தான் அர்த்தம் வைக்கணும். அப்பதான் ஃபவாயில் வசன்ல வரும். ஏன்னா ஃபவாயில் என்பது ஆறறிவற்ற ஆண்பாலுக்குரிய தன்மைக்கு தான் அது ஃபவாயில் வசன் வரும். அடுத்து பாருங்க தாயின். தாயின் ஜம்உஹா, அந்த தாயின் என்ற கலிமாவின் பன்மையாகிறது துஆத்துன் அலா வஸ்னி ஃபுஅலத்தின். ஃபுஅலத் என்ற வசனின் பிரகாரம் துஆத் என்று இருக்கும் அத்தகைய தாயின். அதோடைய விளக்கம் பாருங்க. அப்ப இங்க அழைக்கக்கூடியவன் அர்த்தம் வைக்கணும். ஏன்னா ஃபுஅலத் என்ற வசனு அழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஆண்பாலு ஆறறிவு உடைய ஆண்பாலுக்கு தன்மைக்கு தான் இந்த ஃபுஅலத் என்ற வசன் வரும். அப்ப துஆத், சரியா.
அந்த வசன்களாக தான் வந்திருக்கிறது. அப்ப அதனால இதற்கு அழைக்கக்கூடியவன் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள இந்த வார்த்தையாகிறது மஸ்ஃபுல்லி முதக்கரின் ஆக்கலின் 6 அறிவுடைய ஆண்பாலுக்குரிய தன்மையாக இருக்கிறது. அல வஸ்னி ஃபாயிலின் ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் 6 அறிவுடைய ஆண்பாலுக்குரிய தன்மையாக இருக்கிறது. இதுதான் இரண்டத்திற்கும் உடைய வித்தியாசமாகும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு 7 பாடங்கள், 7 பயிற்சிகளை நாம் முடித்துவிட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் நாம் காண்போம். இதை நாம் முழுமையாக படித்து அதை முழுமையாக விளங்கி அது முழு பயனை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.